சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு. தமிழக அரசு மீது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு மீது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை எப்படி அரசு இவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். குற்ற பின்னணி உடைய நபரை பல்கலைக்கழகத்தில் சாதாரணமாக நடமாட விட்டது எப்படி என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் உள்ளார். மகேஷ், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. சென்னையில குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நடைபெற்ற சம்பவம் என்பது இந்திய அளவுல பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த விவகாரங்கள் தொடர்பாக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டங்கள் அதே போல பல்வேறு விஷயங்களை யுக்திகளை கையாண்டதன் விளைவாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த விவகாரங்கள் எப்படி நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது, என்ன ஒரு கவனக்குறைவால் நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசுக்கும் அதே போல தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் கடிதங்களை எழுதியிருந்த சூழ்நிலை. எனவே அந்த கடிதத்தின் அடிப்படையிலும் இந்த விவகாரங்களை விசாரணை மேற்கொள்வதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் இருக்கக்கூடிய மம்தா குமாரி தலைமையில நேற்று இந்த குழுவினர் சென்னை வந்தாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் அத்துமீறல் வன்கொடுமைகள் நடைபெற்ற இடத்தை பார்த்தாங்க. கல்லூரியில என்னென்ன உட்கட்டமைப்புகள், என்னென்ன எந்தெந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்தது, அந்த மாணவிக்கு எந்த நேரத்துல என்ன இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாகவும் அந்த குற்றம் செய்த குறிப்பாக அந்த ஞானசேகரன் யார், அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், என்ன பின்புலத்தில் இருந்தால், அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை களத்திற்கு நேரடியாக சென்றும் கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மற்றும் பேராசிரியரிடம் அவர் ஆலோசனை நடத்தி விரிவான ஒரு அறிக்கையை தயார் செய்து அதன் பிறகாக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில விருந்தினர் இல்லத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் அதே போல உள்துறை செயலாளர், சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை நேரில் வரவழைத்து என்ன நடந்தது, என்ன வழக்குகள் பதிவு செய்துள்ளீர்கள், இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே கசிந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு தகவல்களையும் விரிவாக பதிவு செய்து கொண்ட மம்தா குமாரி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டார். அதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இவ்வளவு குற்ற வழக்குகள் கொண்ட ஒருவர் எப்படி பொதுவெளியில் நடமாட முடிந்தது, ஏன் தமிழ்நாடு அரசு இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது குறித்து விரிவான ஒரு பேட்டியாக அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை தமிழ்நாடு அரசு எவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது, பாதிக்கப்பட்ட பெண்ணை நாங்கள் விசாரித்தோம், அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளோம், குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளோம், அதே போல தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம், விசாரணை தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் விசாரணை நடத்தப்பட்டு தயார் செய்த அறிக்கையை மத்திய அரசிடமும் வழங்கப்பட இருப்பதாகவும் இனி பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்கள் நடந்தாலும் அவற்றை எதிர்த்தும் அவற்றை தடுக்கக்கூடிய வகையில சட்ட ரீதியான பணிகளை விசாரணை ஆணையமும் மகளிர் ஆணையமும் ஏற்கனவே கையில் எடுத்து செயல்பட்டு வருவதாகவும் எனவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த அமைப்பு இருப்பதாக அவர் தன்னுடைய செய்தி குறிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்ததுதான் களத்தில் பார்க்க முடியும். பராசக்தி, விரிவான தகவலுக்கு நன்றி மகேஷ். जाकर के मैंने पूरा विजिट किया, देखा एक एक जगह में जहाँ घटनाएं हुई है, जहाँ ये बच्चियों के साथ दुष्कर्म हुए हैं, उन सारे रिपोर्ट को मैं पदाधिकारी के साथ मिलकर फिर गवर्नर के साथ मिली, फिर उच्चाधिकारी के साथ जो मैंने इंडिकेट किए, निर्देश दिए हैं, और ये सारा रिपोर्ट मैं आयोग के थ्रू भारत सरकार को जमा दूंगी और फिर उस पर एक्शन होगा। मेरा विश्वास है कि एक्शन होगा और
जो भी इसमें गलती किया है वो बख्शे नहीं जाएंगे। मेरा मानना है कि राष्ट्रीय महिला आयोग की तरफ से इतनी उनको निर्देश दिए गए हैं, उनका वो समय के अंदर पूरा करेंगे, ऐसा मेरा विश्वास है। इधर के गवर्नमेंट का तो आप देख ही रहे हो, गवर्नमेंट क्या कर रही है, कितने सेंसिटिव हैं वो तो आप देख ही रहे हो। लंबे समय से 23 तारीख को घटनाएं हुई है और अभी तक मुझे एक बात की काफ़ी ये है कि इसमें जो दुष्कर्म किए, ऐसी घटना किए हैं, उस पर इतने सारे चार्जेज हैं, 25 से ज़्यादा केसेस हैं, उसके बाद भी वो बाहर घूम रहा है। ये तो सरकार की नीति दिखाई दे रही है, इसको तो देखना है। आप तो देख रहे हो रोज दिन। अब अभी देखा ना मैम, अभी इसमें बहुत टेंशन होता है इस केस में। वो बहुत महिलाओं की सुरक्षा के लिए जो भी गलती करेंगे वो राष्ट्रीय महिला आयोग उसमें एक्शन लेगी और ये टीम का रिपोर्ट जाएगा। और